நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய நதியாம் சண்முக நதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு குப்பை கூளங்களாக நிறைந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து திருக்கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் சுமார் 10 டன் எடை குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் புனித நதியான சண்முக நதி ஆறு விளங்குகிறது. திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடிவிட்டுத்தான் முருகனை வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த நாட்களாக குப்பைகள், இறைச்சி கழிவுகள், தேவையற்ற பொருட்களை மர்ம நபர்கள் ஆற்றில் வீசி செல்வதால் சண்முக நதி ஆறு அசுத்தமாக காணப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் கோவில் அதிகாரிகளுடன் 29 பணியாளர்களுடன் தூய்மை பணியாளர்களுடன் பணி மேற்கொள்ளப்பட்டதில் சுமார் 10 டன் எடை குப்பைகளை அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர்.